த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் சங்கீதம் 119 9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. ஒரு அருமையான வசனம். வாலிபன் தன் வழிகளை எதினால் சுத்தம் பண்ணுவான். ஒருவன் தன்னுடைய வழிகளை எப்படி நம்ம பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும்னா, அவருடைய வசனத்தின்படி நம்மளை காத்து கொண்டோம்னா நம்ம பரிசுத்தத்தில் ஜீவிக்கலாம். ஒரு வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணணும்? தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். நீங்க பாருங்க, வேதத்துல பாருங்க, யோசேப்பை பாருங்க. யோசேப்பு பாவம் செய்ய நிறைய சூழ்நிலைகள் வந்த போதும் அவனுடைய வஸ்திரத்தை விட்டு அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ஏன் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான்? அவன் ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல ஒரு நம்பிக்கை, அவன் ஆண்டவர் மேல தன்னுடைய அன்பை வைத்திருந்தனால அவன் பாவத்தில் என்ன பண்ணல, விழல. பாவம் செய்யற சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் தன்னை காத்து கொண்டான். அதே போல நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சூழ்நிலைகள், நமக்கு மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் நம்மை காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும்? அழகா சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம டெய்லியும் படிச்சோனாலே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமாய் வாழணும். சில பேர் நீங்க நினைக்கலாம், நான் எப்படி பரிசுத்தமாய் வாழணும், நான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும்? அவருடைய வசனத்தை என்ன பண்ணுங்க? தியானிங்க. அவருடைய வசனத்தின்படி நடங்க. உங்களுக்கு அந்த வசனம் உதவி செய்யும் நீங்க பரிசுத்தமாய் வாழுகிறது. ரொம்ப அருமையா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறவன். ஆண்டுடைய வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? காத்து கொள்கிறவர்களா இருக்கணும். ஒரு அருமையான பாடல் உண்டு. காத்து கொள்ள கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. உங்க வாழ்க்கையில அவர் உங்களை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, அப்பா, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அவங்க பரிசுத்தத்தை அவங்க காத்துக்கொள்ளணும். வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி அப்பா, நம்முடைய வசனத்தின்படி காத்துக்கொள்ளணும்ப்பா. நம்முடைய வசனத்தை அதிகமாய் தியானிக்க, நம்முடைய வசனத்தின்படி நடக்க அப்பா, எங்கள் தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தமாக எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள அப்பா, முடிவில் அப்பா உங்களுடைய மகிமையில் நாங்கள் பிரவேசிக்க அப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்வாராக. Have a nice day. Thank you.